नमस्ते ललिते देवी श्रीमत्सिंहासनेश्वरी भक्तानामिष्टदे मातः अभिरामे नमोस्तुते। ध्वनि வழங்கும் அபிராமி அந்தாதி சீரீஸின் முதல் பதிவு இது. இந்த பதிவில் அபிராமி அந்தாதியை அபிராம பட்டர் இயற்றியதன் முன்கதையை காணலாம் வாங்க. 18ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதி அல்லது 19ஆம் நூற்றாண்டோட முற்பகுதி, அதாவது சுமார் 300 வருடங்களுக்கு முன்னாடி சோழ நாட்டோட ஒரு பகுதியான திருக்கடையூர்ல சுப்பிரமணின்னு ஒரு அந்தணர் வாழ்ந்து வராரு. சுப்பிரமணி ஐயர் இசை, தமிழ், சமஸ்கிருதம், ஜோதிட சாஸ்திரம் எல்லாத்துலேயும் சிறந்த ஞானத்தோட இருக்காரு. திருக்கடையூர் அமிர்தகட்டேஸ்வரர் கோவில்ல இருக்கிற அபிராமி அம்பிகை மேல இவருக்கு அளவில்லாத பிரியமும் பக்தியும் இருந்திருக்கு. அபிராமி அம்மைய தன்னோட அம்மாவாகவே நினைச்சு எப்பவும் அம்மனை வணங்குறதும் தன்னை மறந்து தியானம் செய்யறதும் இவரோட வழக்கமாகவே இருக்குது. ஒரு கட்டத்துல எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அம்மனே தெரியற அளவுக்கு ஒரு பக்தி நிலை ஏற்படுது. சில சமயங்கள்ல கோவிலுக்கு வழிபட வர்ற பெண்களையும் அபிராமி அபிராமின்னு வணங்கி காலில் விழுந்துருவாரு. இதையெல்லாம் பார்த்த ஊர் மக்கள் இவரை ஒரு பித்தன்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனா எதையுமே காதல பெருசா வாங்கிக்காம யாரோடையும் பெருசா பேசாம தொடர்ந்து அந்த கோயில்லையே நேரம் காலம் தெரியாம அம்மனை நினைச்சு தியானம் செய்யறதே இவர் வழக்கமா இருந்தது. இப்படி இருக்க ஒரு தை அமாவாசை நாள் அன்னைக்கு மன்னர் சரபோஜி புனித நீராடிட்டு அமிர்தகட்டேஸ்வரரை தரிசிக்க திருக்கடையூர் கோயிலுக்கு வர்றாரு. அதே சமயம் அம்மன் சன்னிதானத்துக்கு முன்னாடி சுப்பிரமணி ஐயர் தியானத்துல மெய்மறந்து இருக்காரு. ஐயனை தரிசனம் செஞ்சுட்டு அம்மையின் தரிசனத்துக்காக வந்தப்போ சரபோஜி மன்னர் இவரை கவனிக்கிறாரு. என்னடா இது, மன்னர் வர்றது கூட தெரியாம இங்க ஒருத்தர் தியானத்துல இருக்காரே, என்னவா இருக்கும்னு சுத்தி இருக்கிறவங்க கிட்ட விசாரிங்கன்னு தன்னோட காவலாட்கள் கிட்ட சொல்றாரு. மக்கள் இவரை பத்தி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இவர் ஒரு பித்தன், தனக்குத்தானே பேசிப்பார், வேற யாரோடவும் அதிகம் பேச மாட்டார். கோவிலுக்கு வர்ற பெண்களை அபிராமி அபிராமின்னு சொல்லி சொல்லி இங்க பெண்கள் வரவே பயப்படுறாங்க. இவர் ஏதோ துர்தேவதை உபாசகரா இருப்பாரோன்னு சந்தேகம் எங்களுக்கு இருக்குன்னு பலவிதமா சொல்றாங்க மன்னர்கிட்ட. இதையெல்லாம் கேட்குற பூசாரி மன்னர்கிட்ட, அரசே, இவர் தமிழ், சமஸ்கிருதம், ஜோதிடம் எல்லாம் நல்லா தெரிஞ்ச பெரிய மேதை. இவரும் அந்தனர் தான். அபிராமி அம்மை மேல இருக்கிற பக்தியால தன்னை மறந்து இப்படி தியானம் செய்யறாரு. மற்றபடி இவரால் யாருக்கும் எந்த தீங்கும் நடந்ததில்லை இது வரைக்கும்னு சொல்லி நான் போய் அவரை நகர சொல்றேன்னு சொல்றாரு. சரபோஜி மன்னர் உடனே, பூசாரி, அவர்கிட்ட நானே போய் பேசுறேன்னு சொல்றாரு. சுப்பிரமணியர் கிட்ட போன மன்னர், அந்தனரே, நீங்க தியானத்துல இருக்கிறது தெரியுது, நீங்க ஜோதிடத்துல வல்லவர்னு சொல்றாங்க, இன்னைக்கு என்ன தெரியுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்குறாரு. சுப்பிரமணியர் மானசீகமா அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு இருந்த அந்த நொடி அவர் மனசுல அம்மையின் உருவம் பிரகாசமா இருக்க உடனே இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட மன்னர், ஓஹோ அப்படியா, சரி, ஒருவேளை இன்னைக்கு நிலவு உதிக்கலைன்னா உமக்கு இன்றே மரண தண்டனைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு சில நேரம் கழிச்சு தியானம் கலைஞ்சு எழுந்திருச்ச சுப்பிரமணியன் கிட்ட பூசாரி நடந்ததையெல்லாம் சொல்றாரு. தன் மேல வீணான பழி விழுந்ததை நினைச்சு வருத்தப்படுறாரு சுப்பிரமணியன். நடப்பவையெல்லாம் அன்னையின் சித்தம்னு அதை ஏத்துக்கிறாரு. அன்னைக்கு சாயந்தரம் சூரிய அஸ்தமன நேரத்துல அவரது மரண தண்டனை நிறைவேற்ற நெருப்பு இட்டு மேல கயிறு முறி கட்டி அவரை அதுல ஏத்தி வைக்கிறாங்க. மரணம் வர இருப்பதை பெருசா பொருட்படுத்தாம அவர் கள்ளவாரண பிள்ளையாருக்கு தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும்னு துதி பாடி அன்னை அபிராமி மேல அந்தாதியும் பாட ஆரம்பிக்கிறாரு. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம்னு ஆரம்பிச்சு குளிக்கே அழுந்தும் கயவர் தம் மோடென்ன கூட்டினியேன்னு 79ஆம் பாசுரம் பாடி முடிக்கும்போது அம்பிகை காட்சி தந்து
தன்னோட தாடங்கம் அதாவது தோட வானத்துல வீசுறாங்க. அந்த தாடங்கம் 1000 நிலவோட பிரகாசம் கொண்டு எல்லாருக்கும் தெரியுது. இதை கண்ட மன்னரும் மற்ற ஊர் மக்களும் சிலிர்த்து போறாங்க. மக்களும் மன்னரும் அவங்க செஞ்ச தவறை உணர்ந்து சுப்பிரமணியரை இறக்கி மன்னிப்பு கேட்குறாங்க. அம்பிகை கூற அவர் இன்னும் 21 பாடல்களை பாடி அபிராமி அந்தாதியை முடிக்கிறாரு. இவரது பக்தியை உணர்ந்த எல்லாரும் இவர் அபிராம பட்டர்னு அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பவும் சுப்பிரமணியங்கிற பேரை விட அபிராம பட்டருங்கிற பேர் தான் அவருக்கு அடையாளமா இருக்கு. 100 பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதியில ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பலன் உண்டுன்னு சொல்லுவாங்க. கல்வியில் சிறக்க ஒரு பாடல், மனக்கவலை நீங்க, மன அமைதி பெற, மோகம் நீங்க, கடன் தீர, மாயை நீங்க, நிலம் வீடு பெற, குழந்தை பேறு பெற என 100 விதமான பலன்களும் உள்ளதாக சொல்லப்படுறது. இனிவரும் பதிவுகளில் அபிராமி அந்தாதியை ஒவ்வொன்றாக நாம் காணலாம்.